ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான ஒரு அழகான ரெசிபி பண்ணி காமிச்சு தர போகிறீங்க. வெறும் 5 நிமிஷம் போதுங்க. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர நேரத்தில் குழந்தைங்களுக்கு டீக்க கூட இந்த ரெசிபி பண்ணி கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. அதுக்கு நான் இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் சேர்ந்து இருக்கக்கூடாதுங்க. இப்படி ஒத்தையாக உதிர்த்து இருக்கணுங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவ வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவ வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நாம் இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாங்க. மாவில் நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையுமே சேர்க்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வீட்டில் அடிக்கடி இந்த ரெசிபி பண்ணி கொடுப்பேங்க. நானும் சாப்பிடுவேங்க. குழந்தையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கை வச்சு நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாவில் நாம் போட்ட எல்லாமே படணுங்க. அதே மாதிரி நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இந்த பக்குவத்தில் இருந்தால் நாம் செய்ய போகிற ரெசிபி அவ்வளவு பெர்ஃபெக்டாக சூப்பராக வருங்க. உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏதாவது மசாலா தேவைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்க்கலாங்க. நான் வந்து மசாலா எதுவுமே சேர்க்கலைங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை தாங்க நான் சேர்த்துருக்கேங்க. அடிஷ்னலாக தேங்காய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் சேர்த்து நாம் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெளியே இருக்கட்டுங்க. நாம் 10 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கும்போது இந்த மாவெல்லாம் நல்லா ஊறி போயிருக்குங்க. 10 நிமிஷம் ஆயாச்சுங்க. மாவும் நல்ல ஊறு இருக்குங்க. இப்போ ஒரு தோசை டவா எடுக்கலாங்க. எண்ணெய் தடவிக்கோங்க. தோசை டவாவில் மாவை ஊற்றலாங்க. உங்களுக்கு பெருசாக வேணுமானா பெருசாக எடுத்துக்கோங்க. சிறுசாக வேணுமானா சின்னதாக வச்சுக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு பண்ணதைங்க. குழந்தைங்க வந்து சின்ன அடை தோசையாக இருந்தால் விரும்புவாங்க. நல்லா இருக்குங்க. இது சாப்பிடும்போது டீ காஃபி கூட எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது ஒரு பக்கம் நமக்கு வெந்தாச்சுங்க. இதை நாம் திருப்பி போடலாம். தேங்காய் அடை தோசை ரெடிங்க. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுங்க. நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு அழகான இப்படி சின்ன சின்ன ரெசிபியெல்லாம் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு